குட் ஈவினிங். நம்ம ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ், எஸ்பிஐ போன்ற பேங்க் எக்ஸாமில் கிளர்க்கு அண்ட் பிஓ இதில் கேட்கக்கூடிய டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், அதாவது ஒரு டேட்டா கொடுத்து அதை பேஸ் பண்ணி ஒரு 5 or 6 கொஸ்டின் இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி, பிஓ மெயின் எக்ஸாம் 2020 கேட்ட ஒரு டேட்டா தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டேட்டா கவனிங்க. Given below pie chart show percentage distribution of total literate people in 5 different villages and table shows percentage of literacy rate in the 5 villages out of total population and number of people who have postgraduate degree. Read the data carefully and answer the question. Total literate population is 6000. என்ன சொல்லிருக்காங்கன்னா மொத்தம் 5 வில்லேஜ் இருக்கு, ஏ பி சி டி. ஓகேங்களா? இந்த 5 வில்லேஜ்லயும் டோட்டலா லிட்ரேட் பாப்புலேஷன், அதாவது படிச்சவங்க டோட்டலா 6000 பேர் இருக்காங்க. இதுல ஏ வந்து 12%. ஓகேங்களா? சோ ஏல பாருங்க, இதுல 10%ங்கிறது 6000. ஓகேங்களா? இதுல 10%னா ரைட் சைடுல இருந்து ஒரு டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வச்சா 10%. So 12% போது எவ்வளவு? 720. So ஏல வந்து லிட்டரேட் ரேட் வந்து 720 பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது பி பாருங்க 15%. So 6000 ல 15% பார்ப்போம். ஓகேங்களா? 10% 600, 5% ஒரு 300. So 900 லிட்டரேட் பீப்புள் இருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது சி வில்லேஜ் சி பாத்தீங்கன்னா 28% கொடுத்திருக்காங்க. சோ இதுல 10% 600, அப்ப 30% வந்து 1800. சோ அதுல 2% நம்ம மைனஸ் பண்ணிரலாம். ஓகேங்களா? சோ 1680 people literate. அடுத்தது டி வந்து 25%. சோ இதுல 25% 1/4, அதாவது 4ல ஒரு பங்கு. ஓகேங்களா? சோ 1500. எப்பவுமே பெர்சன்டேஜ் வேல்யூல ரொம்ப ஃபாஸ்டா நம்ம எடுத்து பழகணும். ஏன்னா நம்ம டைம் ரொம்ப குறைவு, அதே நேரம் டேட்டா பெரிய டேட்டாவை கொடுப்பாங்க. ரொம்ப ஃபாஸ்டா தான் நம்ம பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு டைம் ரொம்ப முக்கியமா. அடுத்து இ பாருங்க, இ 20%. ஸோ இதுல 10% வந்து எவ்வளவு பார்த்தீங்கன்னா 600, 20% 1200. இது வந்து லிட்ரேட். ஓகேங்களா? அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, கீழே பாத்தீங்கன்னா வில்லேஜ் ஏபிசிடிஇல லிட்ரேட் ரேட் பெர்சன்டேஜ், அடுத்து நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஹவ் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி. ஓகேங்களா? இப்போ இந்த 720 படிச்சவங்க இருக்காங்க இல்லையா, லிட்ரேட் பீப்புள், இதுல போஸ்ட் கிராஜுவேட் எவ்வளவு வேணும் பாத்தீங்கன்னா வில்லேஜ் ஏல வந்து 440, வில்லேஜ் ஏ 440 போஸ்ட் கிராஜுவேட். அடுத்து வில்லேஜ் பி வந்து 500, வில்லேஜ் சி வந்து 880, வில்லேஜ் டி வந்து 700, அடுத்து வில்லேஜ் இ வந்து 360. இது வந்து போஸ்ட் கிராஜுவேட், அதாவது லிட்ரேட் பீப்புள்ல போஸ்ட் கிராஜுவேட் பீப்புள். ஓகேங்களா? சோ அப்போ அண்டர் கிராஜுவேட். ஓகேங்களா? போஸ்ட் கிராஜுவேட், கிராஜுவேட். சோ இந்த 720 ல இருந்து இந்த 440 நம்ம மைனஸ் பண்ணிடுறோம். ஓகேங்களா? சோ 720 ல 440 மைனஸ் பண்ணுங்க. 740 வச்சா நம்ம 300 வரும். சோ 720 னால 280. சோ வில்லேஜ் ஏல கிராஜுவேட் படிச்சவங்க 280 இருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வில்லேஜ் பி ல டோட்டல் லிட்ரேட் 900, அதுல போஸ்ட் கிராஜுவேட் 500, அப்ப பேலன்ஸ் 400 கிராஜுவேட் படிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது வில்லேஜ் சி ல டோட்டல் லிட்ரேட் பீப்புள் 1680, அதுல 880 போஸ்ட் கிராஜுவேட், அப்ப பேலன்ஸ் 800 கிராஜுவேட் படிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து வில்லேஜ் டி 1500 டோட்டல் லிட்ரேட், அதுல 700 போஸ்ட் கிராஜுவேட், சோ பேலன்ஸ் 800 கிராஜுவேட். அடுத்து வில்லேஜ் இ பாருங்க, டோட்டல் 1200, அதுல 360 போஸ்ட் கிராஜுவேட், சோ பேலன்ஸ் எவ்வளவு? 840. சோ 840 கிராஜுவேட் இருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்த 720 இருக்கு இல்லையா, இது வந்து லிட்ரேட். இல்லிட்ரேட், அதாவது படிக்காதவங்க எத்தனை பேர், அது பெர்சன்டேஜ்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. வில்லேஜ் ஏல 60% லிட்ரேட். ஓகேங்களா? சோ பாருங்க, வில்லேஜ் ஏல லிட்ரேட் எவ்வளவு பாத்தீங்கன்னா 720.
ஓகேங்களா. இந்த 720 பீப்புளுக்கு வில்லேஜ் ஏல உள்ள பீப்புள்ல 60% ஓகேங்களா. அப்போ 60% தான் 720 ஓகேங்களா. தென் 100க்கு எவ்வளவு சரி பேலன்ஸ் இருக்கு 40% இல்லிட்ரேட்டட் ஓகேங்களா. ஸோ 40க்கு நம்ம பார்த்தாலே போதும். ஸோ 0 0 கேன்சல் பண்ணிடலாம். 1 6 ஆர் இங்க 12 6 ஆர். ஸோ 12 4 ஆர் 480. ஸோ 480 people illiterated அதாவது படிக்காதவங்க. அடுத்து வில்லேஜ் பி பாருங்க லிட்ரேட் ரேட் வந்து 75% கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 900ங்கிறது 75% ஓகேங்களா. ஸோ 75%ங்கிறது அதாவது 3/4 அதாவது மொத்தம் 4 பார்ட்ல 3 பார்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ 1 பார்ட் படிக்காதவங்க. ஸோ 3 பார்ட் 900னா 1 பார்ட் 300 படிக்காதவங்க ஓகேங்களா. illiterated people. அடுத்து வில்லேஜ் சி பாருங்க 80% ஓகேங்களா. ஸோ இந்த 80% தான் 1680 அதாவது படிச்சவங்க லிட்ரேட் பீப்புள். ஸோ அப்போ பேலன்ஸ் இருக்கிற 20% இருக்குல்ல அது படிக்காதவங்க. ஸோ 80% 1060னா அதை 8 நம்ம டிவைட் பண்ணோம்னா 10%ங்கிறது 210 வரும் ஓகேங்களா. ஸோ 20%ங்கிறது 420 படிக்காதவங்க. அடுத்தது வில்லேஜ் டி பாருங்க 60%. ஸோ 1500 அந்த 60%. அப்போ பேலன்ஸ் 40% படிக்காதவங்க. ஸோ 60% 1500 40% வந்து 1000 ஓகேங்களா. அடுத்தது வில்லேஜ் இ பாருங்க 50% படிச்சவங்க கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது 50% அப்போ 1200. ஸோ 50% தான் இந்த 1200 லிட்ரேட் பீப்புள். அப்போ பேலன்ஸ் இருக்கிற 50% அதே 1200 இல்லிட்ரேட் பீப்புள். இதுதான் அவங்க கொடுத்துருக்க டேட்டா ஓகேங்களா. ஸோ இந்த டேட்டா படி நம்ம கீழே ஒரு 5 கொஸ்டின் இருக்கு பாருங்க. கீழே நோட் கொடுத்துருக்காங்க. பீப்புள் ஹூ ஹவ் அண்டர் கிராஜுவேட் டிகிரி இன் எனி வில்லேஜ் டோட்டல் லிட்ரேட் பீப்புள் மைனஸ் நம்பர் ஆஃப் ஹூ ஹவ் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி. அதை நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம். ஸோ அண்டர் கிராஜுவேட் வந்து டோட்டல் லிட்ரேட் வந்து இந்த போஸ்ட் கிராஜுவேட் மைனஸ் பண்ணணும் ஓகேங்களா. அதை ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கன்னா find ratio of total people who have undergraduate degree from C and D together ஓகேங்களா. ஸோ undergraduate C and D ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் undergraduate C and D. C பாருங்க 800 ஓகேங்களா. D 800 ஆக மொத்தம் எவ்வளவு ஆச்சு 1600 ஓகேங்களா. அடுத்து together to total illiterate people from A and E together ஓகேங்களா. so illiterate A and E ஓகேங்களா. illiterate பாருங்க A ல வந்து illiterate எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 480. அடுத்து E ல வந்து 1200. so total எவ்வளவு 1680 ஓகேங்களா. so 0 0 கேன்சல் பண்ணிடலாம். இங்க பாருங்க 28 சார் இங்க 21 8 சார். சோ என்ன ரேஷியோல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சோ 20:21. இதுதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர். ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் டோட்டல் பீப்புள் ஹூ ஹவ் அண்டர் கிராஜுவேட் டிகிரி ஃப்ரம் C and D டுகெதர். நம்ம கவனிங்க C and D அண்டர் கிராஜுவேட். C வந்து 800 D ஒரு 800. சோ 1600. அடுத்து illiterate people A and E இது ஒரு 1200 இது ஒரு 480. so 1680 வரும். இது ஷார்ட் பண்ணோம்னா 20:21ங்கற ரேஷியோல இருப்பாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन போகலாம். Second question பாருங்கன்னா if total number of people who have postgraduate degree from all the village together is to be distributed in the degree pie chart, then find the central angle for people who have postgraduate degree from A and D together ஓகேங்களா. சோ என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த postgraduate degree all village இருக்குல்ல இது எல்லாத்தையும் ஒரு பை சார்ட்ல நம்ம இது பண்ணோம்னா B and D ஓட ஆங்கிள் என்னன்னு கேக்குறாங்க ஓகே தானா. சோ பாருங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 0 4 6 10 8 18 பேலன்ஸ் 1 3 10 18
அந்த ஒன்று 28. ஸோ டோட்டல் எவ்வளவு 2880 person போஸ்ட் கிராஜுவேட். ஓகேங்களா, இதை ஒரு நம்ம பை சார்ட்ல போட்டோம்னு வைங்களா, அப்போ பை சார்ட்னாலே 360 டிகிரி. ஓகேங்களா, அப்போ 2880க்கு 360 டிகிரி அப்படின்னா பி அண்ட் டி. ஓகேங்களா, ஸோ பி எவ்வளோ பாருங்க 500, டி எவ்வளவு ஒரு 700. ஓகேங்களா, ஸோ பி பிளஸ் ஒரு டி, ஸோ 500 பிளஸ் ஒரு 700, ஸோ 1200க்கு எவ்வளோ நான் சொல்லிக்கலாம். மொத்தம் டோட்டல் போஸ்ட் கிராஜுவேட் அதுல பியும் டியும் இவ்வளவு. ஓகேங்களா, ஸோ டோட்டலுக்கு 360 டிகிரி பை சார்ட்னா இந்த 1200க்கு எவ்வளவு ஸ்டார்ட் பண்ணுங்க. 0 0 கேன்சல் பண்ணிடலாம். இங்க பாருங்க 4 9s are 36, இங்க 3 9s are 27, பேலன்ஸ் 1 18 ஆகும். 2 9s are அடுத்து 1 4s are இங்க 8 4s are 1 8s are இங்க 15 8s are, ஸோ 150 டிகிரி. ஓகேங்களா, ஸோ இதை பை சார்ட்ல போடும்போது பியும் டியும் போஸ்ட் கிராஜுவேட் 150 டிகிரி வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. டோட்டல் ஃபீமேல் இன் சி ஆர் 25% லெஸ் than டோட்டல் மேல்ஸ். ஓகேங்களா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது வில்லேஜ் சி ல மேலு ஃபீமேல் மேல். ஓகேங்களா, ஃபீமேல் வந்து மேலை விட 25% குறைவா இருக்காங்க. அதாவது மேல் 100% தான், ஃபீமேல் 75%. ஓகேங்களா, ஷார்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும் 3:4ங்கிற ரேஷியோல இருப்பாங்க. அதாவது ஃபீமேலும் மேலும். ஓகே தானா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபீமேல் எவ்வளோ மேல் எவ்வளோ நம்ம பார்க்கணும். ஸோ வில்லேஜ் சி எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டல் பீப்புள் பாருங்க 1680 லிட்ரேட்டு, நான் லிட்ரேட்டே ஒரு 420. ஸோ இந்த ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும், இந்த 20 அங்கே போட்டால் 1700 ஆகும், இந்த ஒரு 400 2100. ஓகேங்களா, ஸோ மொத்தம் 7 பார்ட் 2100னா 1 பார்ட் ஈக்குவல் 300 வரும். ஓகேங்களா, 7 ஆல் டிவைட் பண்ணா. ஸோ அப்போ ஃபீமேல் வந்து 900 பீப்புள் இருப்பாங்க, மேல் வந்து 4 பார்ட் 1200 பீப்புள் இருப்பாங்க. ஓகே தானா. ஸோ வில்லேஜ் சில டோட்டல் ஃபீமேல் 900 அண்ட் டோட்டல் மேல் 1200. அடுத்து என்ன சொல்றாங்க 80% ஆஃப் டோட்டல் ஃபீமேல் இன் சி ஆர் லிட்ரேட். இப்போ இந்த டோட்டல் ஃபீமேல் 900 இருக்காங்க, இதுல 80% லிட்ரேட். அப்ப இதுல 80% எவ்வளவு பாத்தீங்கன்னா 10% 90, 80% எவ்வளவு 720. ஸோ ஃபீமேல்ல 720 லிட்ரேட். ஓகேங்களா, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க if 50% of total male in C who are literate who post graduate degree. ஓகேங்களா, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் மேல் லிட்ரேட் எவ்வளவு தெரியும் சி ல. ஸோ டோட்டல் லிட்ரேட் எவ்வளவு பாத்தீங்கன்னா 1680. ஸோ அந்த 1680 ல இருந்து இந்த 720 நீங்க மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இந்த 720 நம்ம மைனஸ் பண்ணிட்டா எவ்வளவு வரும் 960. ஓகேங்களா, ஸோ இந்த 960 யாருன்னு பாத்தீங்கன்னா மேல் வந்து டோட்டலா 960 இருக்காங்க, அதான் டோட்டல் லிட்ரேட் பீப்புள். ஓகே தானா. இதுல 50%, அப்போ 50% எவ்வளவு 480 வந்து போஸ்ட் கிராஜுவேட். ஓகேங்களா, இப்போ என்ன கேக்குறாங்க then find the number of female who are literate but do not have postgraduate degree from C. ஓகேங்களா, ஸோ வில்லேஜ் சில இருந்து கிராஜுவேட் படிச்சவங்க கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ டோட்டல் 720 இருக்கு, இதுல போஸ்ட் கிராஜுவேட் பாருங்க வில்லேஜ் சில டோட்டல் போஸ்ட் கிராஜுவேட் 880, அதுல 480 யாரு மேல், அப்போ பேலன்ஸ் 400 போஸ்ட் கிராஜுவேட் ஃபீமேல் இருப்பாங்க. ஓகே தானா. இப்போ டோட்டல் 720 ஃபீமேல் லிட்ரேட், இதுல இந்த 400 மைனஸ் பண்ணிட்டா ஃபீமேல் கிராஜுவேட் இஸ் ஈக்குவல் டு 720 மைனஸ் ஒரு 400 ஈக்குவல் டு 320. ஓகே தானா. இதுதான் இந்த क्वेश्चनோட ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். Next question பாருங்க. Find the average number of people who have not postgraduate degree from A, D and E.
A, B and D. ஓகேங்களா? ஆவரேஜ் கேக்குறாங்க. Who have not postgraduate degree from A, D and E. பாருங்க A, D, E அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் கிடையாது, கிராஜுவேட். A வந்து எவ்வளவு? 280 plus D ஒரு 800 plus E வந்து ஒரு 840. ஓகேங்களா? இவங்களோட ஆவரேஜ் கேட்கணும். ஸோ அப்போ பை 3. ஓகே தானே? ஸோ கூட்டுங்க 800 1600 1800 1920. ஸோ 1920 by 3. ஓகே தானே? ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 6 3s are 18, பேலன்ஸ் 1 12 ஆகும், 4 3s are 12. ஸோ ஆவரேஜ் எவ்வளவு? 640. கிராஜுவேட்டோட ஆவரேஜ் 640. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கன்னா டோட்டல் illiterate people from A and C together is what percent less than illiterate people from E. ஓகேங்களா? so A and C together. A பாருங்க illiterate 480, C எவ்வளவு? ஒரு 420. ஓகேங்களா? so எவ்வளவு? 900. இது வந்து E எவ்வளவு கம்பேர் பண்றாங்க. ஓகேங்களா? so E எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1200. so இதை விட எவ்வளவு குறையும் கேக்குறாங்க. அப்போ 1200க்கு எவ்வளவு குறையுது? 900 300 குறையுது. percentage கேட்டாங்கன்னா 100க்கு எவ்வளவு? 0 1 3s are 4 3s are 1 4s are 25 4s are. so 25% குறைவா இருப்பாங்க illiterate people. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும். அதுக்கு நீங்கள் பெர்சன்டேஜ் வேல்யூ எல்லாமே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது 25%னா 1/4, 75%னா 3/4, 20%னா 1/5, இந்த மாதிரி எல்லா பெர்சன்டேஜ் வேல்யூ ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு டேட்டா கொடுத்துட்டாங்கன்னா அந்த டேட்டாவிலேருந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.